ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய புது வருட பிறப்பிலிருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2023லேருந்து 2024 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னுடைய தீர்மானங்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய தீர்மானங்கள் என்னது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு தீர்மானம் என்னது அப்படின்னா, மற்றவங்க இன்னொருத்தவங்கள பற்றி பேசும்போது அது பொய்யா கூட இருக்கலாம். அவங்க சரியாக புரிஞ்சிக்காமல் கூட அவங்கள பற்றி பேசியிருக்கலாம். இல்லாட்டி அவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டை அது வேறு விதமாகவும் சொல்லியிருக்கலாம். ஸோ அதை நம்ம கேட்டுட்டு அடுத்தவங்க அவங்கள போய் நம்ம முறைச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு 2024ல் இந்த மாதிரி தீர்மானம் எடுத்திருக்கேன். ஸோ மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்க பேசும்போது நம்ம காது கொடுத்து ஜஸ்ட் கேட்டால் மட்டும் போதும். அதுக்கான ரியாக்ஷனை எதுவுமே நம்ம பண்ணவே வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்தாப்புல என்னது அப்படின்னா, கேலித்தனமான சிரிப்புகள். அதாவது நம்ம ஜாலியாக சேர்க்குறது வேற, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சிரிக்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டேன். இருந்தாலும் சிச்சுவேஷன் ஏதாச்சும் வரும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்தாப்புல என்னது அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் தான். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது ஒழுங்காகவே ஓடல. இந்த சேனல் ஓரளவுக்கு க்ரோத் ஆகுது. கொஞ்ச நாள்லேயே ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை பெரிய லெவலில் இந்த 1 இயரில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு என்னோடய எய்மை 2024ல் வச்சுருக்கேன். அடுத்தாப்புல என்னது அப்படின்னா, வெளியாட்கள்கிட்ட கொஞ்சம் பழகணும். அதாவது நான் ஜஸ்ட்டு ஃபேமிலிக்குள்ளேயே பேசுகிறது, பக்கத்து வீட்டில் பேசுகிறது, அவ்வளோதான். என்னுடைய குட்டியாக சர்க்கிள் போட்டு நான் என்னோடய லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை விட்டு கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு இந்த தடவை முடிவு எடுத்திருக்கேன். அடுத்தாப்புல என்னோடய கோவம், நான் ரொம்ப கோவப்படுவேன். ஸோ அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோலும் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஆனால் அது சுற்றி இருக்கவங்க பொறுத்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்னோடய கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்களும் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது நல்ல ஒரு தீர்மானமாக இருந்துச்சுன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துப்பேன் இல்லையா? ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.